வணக்கம் ட்ரேடர் சசி. கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம 22வது எபிசோடாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷங்க. ட்ரேடிங் தொடர்பான சந்தேகங்களை நீங்கள் கேள்வி பதிலில் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் கேள்வியில் கேட்டுகிட்டே இருங்க. ட்ரேடிங் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை உங்களோட சேர்ந்து இந்த பகுதியில் நானும் பார்த்துக்கிட்டே வரேன். ரொம்பவே மகிழ்ச்சி. அப்போது இன்றைக்கி முதல் நேராக என்ன சொல்லியிருக்கிறாரு தீபக் அப்படிங்கிறத பார்த்துருவோங்களா. I'm listening to your videos on daily basis and could understand how to analyze and take a trade. ரொம்பவே சந்தோஷங்க. ஹவு டு அனலைஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நான் எப்போவுமே ஒரு 4 விஷயத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றேன். சமீப காலமாக அதிகமாக சொல்லிகிட்டே வர்றேன். என்ன அப்படின்னா, கவனிங்க. முதல்ல எடுத்தோன்னே ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. முதல்ல கவனிங்க. அதுக்கப்புறமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பயிற்சியை தொடங்குங்க. பயிற்சி நல்லா பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கே பரீட்சையை வச்சுக்கோங்க. அந்த பரீட்சையில் நீங்கள் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிங்கன்னா, நல்லா கவனிக்கணும் வார்த்தையை, தொடர்ந்து. ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு சூப்பர், கப்பு வாங்கிட்டு நம்ம போயிடலாம். அப்படி கிடையாதுங்க. தொடர்ந்து ஜெயிக்கணும். ட்ரேடிங் போலீஸ் வேலை மாதிரி. தொடர்ந்து நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் தோத்தீங்கனாலும் அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. சரியா? அதே தான் ட்ரேடிங்கும். அதனால் தொடர்ந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை அந்த நோக்கத்தை மனசில் வச்சுட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கு. அப்போ என்றைக்கு நீங்கள் தொடர்ந்து ஜெயிக்கிறீங்களோ, ஒரு 80% ஜெயிச்சிங்கன்னா போதும். 20% தோல்வி வரத்தான் செய்யும். 80% நேரங்களில் நீங்கள் சரியான முடிவை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா சரியான கேபிட்டல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங்குள்ளே வருவாங்க. கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ அதை தான் டெய்லி பேசிஸில் அனலைஸ் பண்ணுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க முதல் வார்த்தையே. ஆனால் நான் இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுத்துருக்குறேன். இது எல்லாத்துக்குமே பொருந்துகிற விளக்கம். இது தீபக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஆன விளக்கம் இது. கண்டிப்பாக தொடர்ச்சியான வெற்றி தேவை. கண்டினியூஸ், அதுதான் முக்கியம் இதில். சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா, ஃபோமோ அப்படின்ட்டு நம்ம சீக்கிரமாகவே ட்ரேடு நம்மளை இந்த ட்ரேடு நம்மளை விட்டுட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அவசர கதியில் ஒரு ட்ரேடை எடுக்கிறத முதல்ல தவிர்த்துருங்க. அது எல்லாமே பயிற்சியில் உங்களுக்கு தன்னால் வந்துடும். அப்போது அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா பொறுமையாக டுக் எ டெசிஷன் டு வெயிட் அண்ட் வாட்ச் மை அனாலிசிஸ் ஃபார் எ வீக் அண்ட் அப்சர்வ் தி ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஃப்ரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன் பேங்க் நிஃப்டி. ஸோ ஐ யூஸ் டு டூ ஆஃப்டர் மார்க் அனாலிசிஸ். இதுதான் முக்கியம். இந்த என்னுடைய தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பதிவை நான் பார்க்க சொல்லி இன்றைக்கி கூட அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நான். ஏன் தினம் ஒரு பார்வை பார்க்கணும் அப்படின்னா, அந்த தினம் ஒரு பார்வை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிடணும். ஸோ ப்ரைஸ் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்குது. டெய்லியிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடந்துகிட்டே இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஹைக்கு போச்சு மார்க்கெட்டு, அங்கேருந்து தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டு தொடர்ந்து ஃபாலோ ஆகுது. திரும்ப திரும்ப அந்த ஹைக்கு போய் ரீச் ஆக ட்ரை பண்ணுது. ஆனால் அதனால் போகவே முடியல. இந்த இடத்துல போயிருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுதான் ஃபோமோன்னு சொல்கிறது. நம்மளை விட்டுட்டு போயிட போகிறான் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்கன்னா அவன் கீழே போயிட்டான். என்ன ட்ரேட் எடுப்பீங்க? பை ட்ரேட் எடுப்பீங்க. கீழே நல்லா வந்தாச்சு. அப்போது இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துல இருந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இவ்வளோ பையர்ஸ் உள்ளே வரல. கரெக்டாக? அப்போ இவ்வளோ பையர்ஸ் உள்ளே வரல. அப்போ இப்போ வந்திருக்கிறாங்க. அப்போது மார்க்கெட்டு திரும்புறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் திரும்பிடுமா? அதுதான் இப்போ இதை கட் பண்ணால் தான் திரும்பும். அட்லீஸ்ட் இந்த லெவலானாச்சும் கட் பண்ணணும். அப்போ தான் மேலே போக ஆரம்பிப்பான். இப்போ இங்கே எப்படி மேலே போக ஆரம்பித்தான்? இங்கேருந்து கீழே வந்தது, இப்படி கீழே வந்துட்டு நல்ல ஒரு வால்யூம் கேண்டில் தெரியுறதா? நல்ல ஒரு வால்யூம் கேண்டில். இங்கே கூட அதே நல்ல ஒரு வால்யூம் கேண்டில் வந்தது. ஆனால் அங்கேருந்து கீழே வந்துட்டான் பார்த்தீங்களா? அப்போ இந்த ஹையை கட் பண்ணிட்டான். கட் பண்ணதுக்கப்புறம் மேலே போயிட்டான். ஒரு சின்ன புல்பேக்கு மேலே போயிட்டான். ஸோ இது நடக்கணும். உங்களுக்கான சிக்னல் இப்போ கிடச்சிருக்குது. அப்போ இந்த இடத்துலேருந்து எப்படியோ மேலே போக போகிறான். எப்படி போக போகிறான்? அதுதான் அது நீங்கள் பயிற்சி பண்ணணும்.
இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தினம் ஒரு பார்வை, அன்னைக்கு ஈவினிங் வந்து தினம் ஒரு பார்வையை நீங்கள் வந்து பார்க்கணும். சில பேர் வந்து ஒரு 5:30க்கெலாம் நீங்கள் வந்து தினம் ஒரு பார்வை கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா, யூ டேக் யுவர் ஓன் டைம். 7:00 வரைக்கும் கூட பாருங்கன்னு சொல்கிறேன் நான். 3:30 மார்க்கெட் முடியுது. ஒரு 4:30 வரைக்கும் பிரேக் எடுத்துக்கோங்க. 4:30க்கு அப்புறமா வாங்க. ஒண்ணா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் நீங்கள் எல்லாமே ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதோ 1, 2 மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். தப்பே இல்லை. இல்லைனா 1 மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் அனலைஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள். நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப், ஃபின் நிஃப்டி, அது தொடர்பான ஆப்ஷன்ஸு, கமாடிட்டியில் க்ரூட் ஆயிலு, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வைங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கே யூல் டேக் 8:00 மினிமம் 8:00 ஆகும். 4:30, 5:00 உட்காந்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். அதுக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோ போட்டுறணும். அதை நீங்கள் பார்த்துடணும். அதனால் பிரயோஜனம் இல்லை. வீடியோ பார்க்கறதுனால பிரயோஜனம் இல்லை. சார்ட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்க தான் உங்களுக்கு வந்து பிரயோஜனப்படும். சரிங்களா? ஐ கேன் ரிலேட் டு யுவர் வியூஸ் பட் ஸ்டில் த பெர்செப்ஷன் ஆஃப் யுவர் வியூஸ் கிவ்ஸ் எ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். You are my guru and I wanted to learn trading in the model for a long-term success. நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஆழமாக வந்து சொல்லியிருக்கிறீங்க இந்த மெசேஜ்லேயே. இந்த லாங் டேர்ம் சக்ஸஸ்ங்கிறது நான் முதலே சொல்லியிருந்தேன். தினமும் உங்களுக்கு சக்ஸஸ் வரணும். யுவர் போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி டெய்லியும் சேலஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜெயிச்சே ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. அந்த மாதிரி சரிங்களா? சரி, நீங்கள் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து தீபகே தான் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா, கேண்டில் பை கேண்டில் டீச்சர்ஸ் கிவ் மீ மோர் கிளாரிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த சீக்வன்ஸ். படிக்கட்டு மெத்தடை சொல்கிறார். ஐ பிலீவ் சீக்வன்ஸ் லேர்னிங் இஸ் நீடட் டு ஃபாலோ த லைவ் ப்ரைஸஸ் அண்ட் டேக் ட்ரேட்ஸ் இன் 5 minutes டைம் ஃப்ரேம். கண்டிப்பாக சீக்வன்ஸ் வந்து தெரியணுங்க. சீக்வன்ஸுங்கிறது இந்த படிக்கட்டு மெத்தடு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக வரும். ஆனாலும் நீங்கள் நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி லோ இங்கே தான் வந்து நல்ல ஹை போன ப்ரைஸு அங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டு இது கவனிக்கணும். இங்கே நல்ல வால்யூமோடு வந்தது. அடுத்த கேண்டலில் பையர்ஸை காணோம். அதுக்கு அடுத்த கேண்டலில் சுத்தமாகவே காணோம். செல்லர்ஸ் உள்ளே வந்தாங்க. அடுத்த செல்லர்ஸ் எவ்வளோ பெருசாக உள்ளே வந்துட்டாங்க பாருங்கள். அடுத்தும் உள்ளே வந்திருக்கிறாங்க. அடுத்து பையர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. தெரியுதா? இங்கே வரைக்கும் செல்லர்ஸ் கொண்டு வந்துட்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டை. ஆனால் பையர்ஸு மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க. இது எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. அடுத்த லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சரி, இங்கேருந்து பையர்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க. மேலே கொண்டு போனாங்க மார்க்கெட்டை. எங்கே? ப்ரீவியஸாக ஒரு லெவலில் செல்லர்ஸ் உள்ளே வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த லெவலையும் தாண்டி போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஆனால் இந்த தடவையும் செல்லர்ஸ் கீழே இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ என்ன இங்கே நடக்குது? சீக்வன்ஸ். அடுத்தது இங்கே தான். அடுத்தது இவ்வளோ தூரம் தான். உங்களுக்கு கவலையே இருக்காது. இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் போகுமா, அது வரைக்கும் போகுமா, இந்த ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகிடுமா, இந்த ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகிடுமா, இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து கீழே வந்துடுமா. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். இதை ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து வரையணும். ட்ரெண்ட் லைனில் இது தொட்டனோ போது பார்த்தீங்களான்னு பேசும். தொடாமல் கூட போகும். எக்ஸஸாக இந்த மாதிரி வந்து கூட போகும். அப்போது ட்ரெண்ட் லைனை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே வந்து ட்ரெண்ட் லைன்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைனை பற்றியே 3 வீடியோ இருக்குது. அதை 3த்தையுமே பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு தெளிவு வந்துடும். எதுக்கு ட்ரெண்ட் லைன், ஒய் ட்ரெண்ட் லைன்ஸ். கண்டிப்பாக வந்து பாருங்கள், பயனடையலாம். நீங்கள் படிக்கட்டு மெத்தடை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா, அந்த ஃபுல் ட்ரெண்டையும் வந்து பிடிக்க முடியாதுன்னு வந்து சில நேரங்களில் நீங்கள் நினைக்கிறது உண்டு. கிட்டத்தட்ட அந்த ஃபுல் ட்ரெண்டையும் வந்து பிடிக்க முடியும். எதில் அப்படின்னா, படிக்கட்டு மெத்தடை பயன்படுத்தினீங்கன்னா. ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. யுவர் வீடியோஸ் ஆர் ஆல்வேஸ் ஏ ரெஃப்ரெஷர் அண்ட் இன்க்ரீசிங் கான்ஃபிடன்ஸ் அண்ட் நாலேஜ் ஃபார் மீ. நாலேஜ் ஷேரிங் இஸ் அன் அமேசிங் பார்ட். தட் டு யூ ஆர் டூயிங் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன் திஸ் selfish and business world which is more than money. I'm always proud to see you and follow you.
தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இது எப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35, 40 வயசுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு ஃபீல்டு, நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம். டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கலாம், இல்லைனா பேங்கிங்கில் இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம். இந்த இந்த விஷயங்களை நீங்கள் 40 வயசுக்கு அப்புறமா ஒரு சின்ன எக்ஸ்பர்டைஸ் உங்களுக்குள்ளார வரும். ஒரு சின்ன நெருப்பு வரும். எல்லாத்துக்கும் வருமான்னு சொல்ல முடியாது. அது வர்றவங்க அந்த இடம் வந்து அவங்கள சுலபமா சில விஷயங்கள் வந்து சில பேர் ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னன்னா பயிற்சி. ஒண்ணு வந்து பயிற்சி. ஒண்ணு வந்து அதில இருக்கிற சின்ன நுணுக்கத்த வந்து கண்டுபிடிக்கிறது. அத கண்டுபிடிச்சதுனால தான் அவங்களால அது வந்து பண்ண முடியுது. ரொம்ப அசால்ட்டா வந்து பண்ண முடியுது. அப்போ அத மத்தவங்களுக்கு வந்து சொல்லி தராமலே போயிர்றாங்க. இங்க இருக்கிற பிரச்சனையே அதான். சில விஷயங்கள வந்து சொல்ல முடியாத சூட்சுமமான விஷயங்கள வந்து கத்துக்க தான் முடியும். ஆனா நெறைய விஷயங்கள வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தலாம். கண்டிப்பா வந்து சொல்லிக் குடுக்கலாம். யாரோ ஒருத்தருக்கு சொல்லிக் குடுக்கலாம். உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் சொல்லி தரலாம். அந்த மாரி உங்களுக்கு யாருமே இல்லன்னா, அட்லீஸ்ட் YouTubeலனாச்சும் சொல்லி தரலாம். சரியா? ரிஸ்க்கு இந்த மாரி சொல்றது வந்து நமக்கு சரியா வராது அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க இந்த மாரி வந்து பப்ளிக் டொமைன்ல வந்து சொல்லிக் குடுக்கலாம். அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திரும்பவும் வந்து யாரோ ஒருத்தரு இந்த சின்ன நுணுக்கத்த வந்து கத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு 40, 50 வயசு ஆயிடும். அப்புறம் திரும்பவும் வந்து நம்ம என்ன 200 வருஷமா வாழப் போறோம்? ஏன்னா சில பேர் வந்து மத்தவங்கலாம் தான் போயிடுவாங்க. நம்மலாம் அப்படியே இருப்போம்னு வந்து நெனச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே போய் தான் ஆகணும். அதனால நீங்க சொந்தமா ஒரு சொந்த முயற்சிக்கு அப்புறமா ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது யாருக்காச்சும் வந்து சொல்லிக் குடுத்துட்டு போங்க. ஜோதிடத்திலேருந்து கூட சொல்றேன் நான். ஜோதிடம், ஆன்மீகத்திலேருந்து அது என்ன மதமா இருந்தாலும் சரி. அத பத்திலாம் கவலை இல்ல. ஆனா ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்நாள்ல கண்டுபிடிப்பீங்க. அத வந்து மத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டு போங்க. நம்ம வந்து மனித இனம் வந்து இன்னும் வந்து வேகமா வந்து வளர்ச்சியடையும். சரி அதுக்கும் ட்ரேடிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்டின்னா, ட்ரேடிங்ல நான் ஏதோ கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாரி இருந்தது. அத உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால இந்த 2024 உடைய ஜான்வரிலேருந்து ஆரம்பிச்சேன். இந்த பயணம் வந்து இவ்ளோ வேகமா வந்து 1 வருஷம் முடிஞ்சதே என்னால நம்ப முடியல. ஆ ரொம்ப நன்றி ஜீவன். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. நவடேஸ் வெரி ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் ட்ரெண்ட் ஆல்சோ. போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணுறதுனால வந்து ட்ரெண்டெல்லாம் ஈஸியா வந்து புரியுது அப்படின்னு வந்து சொல்றாரு. கண்டிப்பாங்க. போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கோர் கான்செப்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். அத வச்சு தான் உங்களால வந்து மார்க்கெட்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். அத வச்சு தான் நம்ம வந்து நிஃப்டில வந்து நம்ம வந்து சொன்னோம். ஏன் அந்த மாரி சொல்றோம் அப்படின்னா, ஒரு சின்ன கன்சால்டேஷன் வந்தது அப்படின்னா, ப்ரீவியஸாவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு சின்ன கன்சால்டேஷன் இந்த மாரி வந்ததுன்னா, மார்க்கெட் வந்து மேல போயிட்டே இருக்குது. அப்ப அடுத்து வந்து பிரேக் ஆயி எங்க போயிருக்குது? மேல தான் போயிருக்கு. மறுபடியும் கூட ஒரு டைட் கன்சால்டேஷன் வந்திருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? மேல தான் போயிருக்கு. இந்த டைட் கன்சால்டேஷனே அப்படியே தொடர்ந்து வந்து டெய்லியும் வந்துகிட்டே இருந்தது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பிரேக்கப். அப்ப இதுலலாம் ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்த நம்ம வந்து ஒழுங்கா கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதனால தான் சார்ட்ட பாருங்க, சார்ட்ட பாருங்கன்னு சொல்றேன். இந்த பாடத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நேற்றைக்கு மார்க்கெட்ல இந்த மாரி ஒரு கன்சால்டேஷன பார்த்தோனே நீங்க முடிவு பண்ணியிருந்துக்கலாம். ஆஹா! என்னமோ நடக்க போகுது. அதனால தான் நான் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சம்பவம் கண்டிப்பா உண்டுன்னு சொன்னேன் நான். என்ன? முன்னாடி நான் வந்து அந்த மாரி வந்து பார்த்துருக்கிறேன் நான். இந்த மாரி பார்த்ததுனால, இந்த மாரி வந்து மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கணிச்சோம். அதே மாரி வந்து நடந்தது. இவ்வளோதாங்க. அதனால தான் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அத சார்ட்ட அணு அணுவா வந்து நீங்க ரசிச்சு, ரசிச்சு பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு அது வந்து புரியும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து என்னுடைய ஃபேஸ வந்து காட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நீங்க விருப்பப்படுறீங்க. அத நெறைய பேர் வந்து கேட்டுட்டாங்க. அ நம்ம முதல்ல ஜெயிச்சுருவோம். ஒரு நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஜெயிப்போம். ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த என்விரான்மென்ட்ல நம்ம எல்லாரும் சந்திச்சோம் அப்படின்னா, இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப வைப்ரன்ட்டா இருக்கும் அந்த இடம். அதனால முதல்ல மாற்று சிந்தனை எதுவுமே இல்லாம, சார்ட்ட மட்டுமே கவனிச்சு நம்ம முதல்ல ஜெயிப்போம். அதுக்கப்புறம் சந்திப்போம். சரிங்களா? வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.
அடுத்த பதிவுங்க. சீக்வென்ஸ் இஸ் காட் அப்பப்போ சொல்லுவீங்க. ஆனா இது புரியிற மாதிரி சொல்லிக் குடுத்த நீங்க தான் காட். நீங்க சொன்ன மாதிரி டெய்லி 8 ஹவர்ஸ் சார்ட்ல பிராக்டிஸ் பண்றேன். இப்ப மார்க்கெட் நல்லா புரியுது. ரொம்ப சந்தோஷம் தினேஷ். மார்க்கெட்ல நீங்க இந்த அளவுக்கு வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க வந்து 8 ஹவர்ஸ் மார்க்கெட்ல இருக்கிறேன்னா, கொஞ்ச நேரம் வந்து யூடியூப் பார்க்குறது, அப்புறம் கொஞ்ச நேரம் சார்ட் பார்க்குறது அந்த மாரி இல்லாம, நீங்க உங்க இஷ்டத்துக்கு சார்ட்டுன்னு ட்ரேடிங் வியூ அப்படின்னு இது வந்து அப்படி ஒரு வரப்பிரசாதமான ஒரு அ ஒரு சைட்டுங்க இது. உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்ல இருக்கிற அந்த ஸ்டாக்ஸ்ல ஆரம்பிச்சு, இண்டெக்ஸ்லேருந்து, கமாடிட்டிலேருந்து எல்லாமே வந்து இவங்க வந்து குடுக்குறாங்க. அப்போ இந்த வசதிய வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். எதுக்கு? மார்க்கெட்ட புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ 8 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில உங்களுக்கு தேவைப்பட்டாலும், போக போக அவ்வளோ நேரம் உங்களுக்கு தேவைப்படாது. நடுவுல நடுவுல நெறையா வந்து பிரேக் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து மறுபடியும் வந்து அத வந்து நீங்க வரைஞ்சு வச்சு பார்க்கலாம். இப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது இப்படி இருந்தா இப்படி தான் ஆகும். இப்படி கன்சால்டேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பா பிரேக் அவுட் ஆகும். இந்த பிரேக் அவுட்ட நான் என்ன மாதிரி வந்து நான் அப்ரோச் பண்ண போறேன்? இது எப்படி நான் வந்து ட்ரேட கன்வெர்ட் பண்ண போறேன்? அப்ப இந்த மாதிரிலாம் வந்து நடந்ததுன்னா, இப்படி வந்து தொடர்ந்து வந்து படிக்கட்டு கட்டி மேல போய்க்கிட்டே இருப்பான். அப்போ படிக்கட்டு வந்து கீழ வந்து வந்தது அப்படின்னா இப்படி வந்துருவான். நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இந்த மாரி வந்து மார்க்கெட்டு இப்படி பிஹேவ் பண்ணுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? மேல போச்சு, அடுத்து மேல போச்சு, அடுத்து மேல போச்சு, அடுத்து மேல போகவே இல்ல இந்த இடத்துக்கு. அப்ப என்ன அர்த்தம்? வீக்கா இருக்குன்னு அர்த்தம். வீக்கா இருந்தா என்ன நடக்கும்? நல்லா மேல வந்துட்டான். வீக்கா இருக்கிறான். செல்லர்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்கும்? கண்டிப்பா கீழ தான் போகும். அப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க தொடர்ந்து, தொடர்ந்து, தொடர்ந்து பயிற்சி பண்ண, 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 பண்ண கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். அதனால வந்து சொன்ன மாரி படிக்கட்ட வந்து கத்துக்கோங்க. படிக்கட்ட கத்துக்கோங்க. ட்ரேட் எடுத்தோன்னா பயம் வராது. படிக்கட்ட கத்துக்கிட்டீங்கன்னா. சரியா? நீங்க நெறைய நேரம் வந்து செலவு பண்றீங்க. கண்டிப்பா வந்து சீக்கிரத்திலேயே நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா அவசரம் வேணாம். முதல்ல கவனிக்கணும். அப்புறம் புரிஞ்சுக்கணும். அப்புறமா பயிற்சி பண்ணணும். அப்புறமா பரீட்சையில பாஸ் பண்ணணும். அப்புறமா தொடர்ந்து பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் லைவ் மார்க்கெட்ல பணத்த எடுத்துக்கிட்டு வந்து ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? இத ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இது தொடர்பான வீடியோவோட ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ வந்து போட முயற்சி பண்றேங்க. வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பதிவுங்க. அண்ணா எனக்கு நீங்கள் சொல்லும்போது புரிகிறது. நேரடி மார்க்கெட்டில் தோற்று விடுகிறேன். என்ன செய்ய? உங்களுக்கு வந்து அவசரம். உடனே ட்ரேட் பண்ணணும். உடனே வந்து ஜெயிக்கணும். ரொம்ப அவசரமா இருக்கிறதுனால, நீங்க காலேஜ்ல சேர்ந்தோன பரீட்சை எப்போ? பரீட்சை எப்போ? பரீட்சை எப்போங்கிறீங்க. நீங்களே பரீட்சை எழுத முயற்சி பண்றீங்க. ஃபெயில் ஆயிடுறீங்க. பரீட்சை 6 மாசம் கழிச்சு வரும்னா, 6 மாசம் கழிச்சு தான் வரும் செமஸ்டர். உங்களுக்கு மட்டும் தனியா வந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. அப்படி வந்தாலும் நீங்க வந்து ஜெயிக்க முடியாது. அதே தான் இங்கேயும். கவனிங்க, புரிஞ்சுக்கங்க, பயிற்சி பண்ணுங்க. இதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் வந்து எடுக்கும். மார்க்கெட்டுக்கு வந்தோனே ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இதுன்னு இல்லங்க. உலகத்தில நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதனால தான் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஒரு வயதுக்கு அப்புறமா தான் அதோடைய நுணுக்கம்லாம் வந்து தெரியும். எக்ஸ்பர்ட் ஆவீங்க அந்த விஷயத்தில மட்டுமே. அத மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்னா. அப்ப அதுவரைக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையா வந்து இருக்கணும். நேரடி மார்க்கெட்லயும் வந்து அதே தான் நடக்குது. அதே சப்போர்ட்டுக்கு வருது. அப்படி தான் வந்து போகுது. ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வந்து நடக்குது. தொடர்ந்து வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம தினமும் கூட வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எப்படி ட்ரேட கன்வெர்ட் பண்ணணும்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ நீங்க அவசரப்படுறீங்க. கவனிக்க விருப்பப்படல. அதாவது நீங்க வீடியோ பார்க்குறதே வந்து ஃபுல்லா பார்க்க மாட்டீங்க. நான் நான் வைல்டா கெஸ் பண்றேன். ஆனா அதுதான் சரியா தான் இருக்கும். நீங்க 1 மணி நேரம் வீடியோவே நீங்க ஃபுல்லா வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க ஸ்கிப் பண்ணி கூட நீங்க வந்து பார்த்து முடிச்சுட்டு, பார்த்துட்டோம் புரிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ட்ரேட் பண்ணுவோம். பண்ணிடலாம் அப்படின்னு போவீங்க. முடியாது. ரொம்ப பொறுமை தேவைங்க ட்ரேடிங்கில. 6 மாசம் பயிற்சி அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெறைய பயிற்சி பண்ணுங்க. இம்மீடியேட்டா ஒரு வீடியோ பார்த்த உடனே ட்ரேடிங்கில ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நெறையா பயிற்சி வந்து பண்ணுங்க. நெறைய காலங்கள எடுத்துக்கோங்க பயிற்சிக்கு. அதுக்கப்புறமா நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்ப உருவாக்கிக்கங்க. உருவாக்குனதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு வாங்க.
ரூ. 50,000 10,000 போட்டு ரூ. 10,00,000 பண்ணிடலான்னு என்றைக்குமே வந்து நம்பவே நம்பாதீங்க. அப்படி நிறைய வந்து தகவல்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தகவல்களை நம்பாதீங்க. இது எல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். எவ்வளோ மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னா, எவ்வளோ கேப்பிட்டல் தேவை அப்படின்னா, அந்த கேப்பிட்டல் இல்லாமல் இந்த தொழிலுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னா, ஜெயிக்கிறது ரொம்பவே கடினம். சரிங்களா? முதல்ல பொறுமை தேவை. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ட்ரேட் பண்ணாதீங்க. என்ன நடக்குதுங்கிறத கவனிங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவு, கண்டிப்பாக படிக்கவும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை. இந்த உலகில் எவர் ஒருவரும் பொது நலத்தில் சுயநலம் காண்கிறார்கள். நான் இதுவரை பார்த்ததில்லை உங்களைப் போன்ற பிற நலம் காக்கும் மாமனிதனை. நன்றிகள் பல நண்பரே. ரொம்ப சந்தோஷங்க. இந்த உலகத்திலேயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கல்வி அறிவுங்கிறது ரொம்பவே வந்து முக்கியங்க. அந்த கல்வியை வந்து மற்றவங்களுக்கு வந்து போதிக்கிறது அப்படிங்கிறது அதை விட ஒரு சிறந்த பணி. ஸோ அந்த விஷயத்தில் ஆண்டவன் என்னை வந்து ஈடுபடுத்தியிருக்கிறான். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். நான் இன்னும் கூட வந்து எளிமையான விஷயங்கள் எனக்கு வந்து ட்ரேடிங் எந்த அளவுக்கு வந்து புரியுதோ, அதை வந்து இன்னும் கூட எளிமையாக வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க நான் வந்து முயற்சி பண்ணுறேங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பயிற்சி பண்ணுறது மட்டும்தான். தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயிக்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பதிவு, 1 மாதமாக தொடர்ந்து பார்த்து வருகிறேன். உங்களுடைய நிதானமான விளக்கம் மிகவும் அருமை. உங்கள் தினம் ஒரு பார்வை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. உங்கள் நேரம் மிகவும் விலை மதிப்பற்றது என்பதை உணர்கிறேன். விலை இல்லாமல் உங்கள் அனுபவத்தை எங்களுக்கு தருவது என்பது மிகவும் அரிது. உயர்ந்த உள்ளத்தை உங்களுக்கு இறைவன் கொடுத்துள்ளார். உங்களை கடவுள் மிக மிக அதிகமாக ஆசீர்வதிப்பார் என என் நண்பர்களுக்கும் பகிர்ந்துள்ளேன். மிக்க நன்றி ஐயா. பத்திநாதன். பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க. ரொம்பவே வந்து சந்தோஷம். என் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் நண்பர்களுக்கும் வந்து பகிர்ந்துள்ளேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. ரொம்பவே வந்து சந்தோஷம். இந்த எளிமையான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த எளிமையான விஷயத்தை மட்டுமே பயன்படுத்தி கடுமையான பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக இந்த வர்த்தகத்தில் வந்து ஜெயிப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க, மிஸ்டர் சசி, கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஹவு டு டேக் ட்ரேட்ஸ் இன் ஃபெயில்டு லோ ஃபெயில்டு ஹை ப்ளீஸ். ஈக்குவல் லோ அண்ட் ஹைஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன்ஸ் என்ட்ரி வீணோ. தேங்க்யூ. நான் அதுக்கு உடனடியாக அவருக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேங்க. அதாவது லேட்டர் பார்ட் அலோன் வில் மேக் யூ ரிச் இஃப் யூ ஃபாலோ வித் டிசிப்ளின், ஃபர்கெட் த ஃபஸ்ட் பார்ட். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம ஹிட் அண்ட் ரன் சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஃபெயில்டு லோ ஃபெயில்டு ஹை வந்து சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஈக்குவல் லோ ஈக்குவல் ஹை, அப்புறமா வந்து எக்ஸஸாக வந்து போகிறது, அப்புறம் வந்து 3 ட்ரைவ் பேட்டர்ன், அது எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறோங்க. ஹுசைன் அமீர் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஈக்குவல் லோ ஹை ட்ரெண்ட் லைன்லாம் எனக்கு வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த ஃபெயில்டு லோ மட்டும் சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஈக்குவல் லோ அண்ட் ஹை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுல, இது ஒன்றே போதும். இந்த ஒரு கான்செப்ட் போதும். இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது புரியலல்ல, இதை விட்டுருங்க. இது வேண்டாம் நமக்கு. எனக்கு புரிஞ்சுது, அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு புரியல, ஆனால் இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இது புரிஞ்சிருச்சு. ட்ரேடிங்கில் ஏதோ ஒரு விஷயம் வந்து டக்குன்னு புரியும். அந்த டக்குன்னு புரியுது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப 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 அதையே வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ அதை எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸ்லோவாக புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து பயிற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இந்த புரியாத விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இது ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இது புரிஞ்ச விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். லேட்டர் பார்ட் அலோன் வில் மேக் யூ ரிச். உண்மைதான். இஃப் யூ ஃபாலோ வித் டிசிப்ளின். டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நமக்கு இது வேண்டாம், ஃபெயில்டு லோ ஃபெயில்டு ஹை. நம்ம இதை மட்டுமே வந்து பார்ப்போம். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவு, ட்ரேடிங் எல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப கஷ்டம். காசு போட்டால் லாஸ் தான் வரும். இப்படி தான் எல்லா ட்ரெயினரும் சொல்லி பார்த்துருக்குறேன். சார், நீங்கள் மட்டும்தான் உங்கள் மெத்தடில் டெய்லியும் சொல்கிறது மிக மிக உறுதியாக உள்ளது. நீங்கள் சொல்வது சார்ட்டில் உணர முடியாது சார். மிக்க நன்றி.
நெறைய பேர் வந்து அந்த மாரி வந்து சொல்றாங்கங்க. ஆப்ஷன் பையிங்ல வந்து உங்களால ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன், ஜென்ரலா ட்ரேடிங்லயே உங்களால ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின் கண்டிப்பா வந்து வேணும். அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு ரூ. 50க்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் வந்து சப்போர்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் இந்த இடத்துல இருந்து கீழ வரும்போது, நீங்க அவசரப்பட்டு இந்த இடத்துலயே ₹100 வந்து பை பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அவசரமே வேணாம். நிதானமா, பொறுமையா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ரூ. 50க்கு வரும். வரும்போது பை பண்ணா போதும். அதுவரைக்கும் காத்திருக்கணும். இந்த ரூ. 50க்கு கீழ ஒரு 15 புள்ளி, அதாவது 35 அப்படின்னு வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒருவேளை இந்த 50ல ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த 10, 15 புள்ளிக்கு கீழ போய் கேண்டில் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, அந்த ட்ரேட நீங்க லாஸ்ல எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த இடத்துலேருந்தே மறுபடியும் வந்து மேல போகுது அப்படின்னா, இந்த 500 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணியிருந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ, இது பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து எளிமையா இருக்கும். ஆனா, தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணாம உங்களால இது வந்து பண்ணவே முடியாது. அதே தான் செல்லிங்கும். செல்லிங்கும் நீங்க 500க்கு வரும்போதெல்லாம் கீழ வருதுங்கிறத கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இந்த மாரி கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்குது, ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த 500 வரும்போது நீங்க செல் பண்ணி கூட ட்ரேட் வந்து எடுக்கலாம். நான் சொல்றது எல்லாம் ஒரே ஒரு இதுதான். டோன்ட் ஹோல்ட் யுவர் ட்ரேட். நீங்க நைட்டு நிம்மதியா தூங்கி எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நைட் வந்து ஹோல்டு பண்ணாதீங்க. செல் பண்ணி அப்படியே வச்சிருந்து அந்த பிரீமியம வந்து நான் வந்து எடுத்துக்க போறேன். அந்த மெல்ட் ஆகுற அந்த பிரீமியம நான் வந்து கலெக்ட் பண்ண போறேன். திடீர்னு மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுவேன். அத நீங்க ஒரு ஃபைட்டிங்கும் பண்ண வேணாம். நீங்க சப்போர்ட்க்கு வரும்போது பை பண்ணுங்க. உங்களுக்கு எதிரா போச்சுன்னா குளோஸ் பண்ணிருங்க. இம்மீடியட்டா குளோஸ் பண்ணி வெளியில வந்துருங்க. சரிங்களா? ஆ அதனால கண்டிப்பா வந்து ஆப்ஷன் பையிங்லயும் நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இத நான் வந்து தினமும் கூட சொல்லிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 120 எபிசோடா வந்து போயிடுச்சு தினம் ஒரு பார்வை. அதில எல்லா இடத்துலயுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த ஆப்ஷன்ஸு பையிங்க பத்தி நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து சொல்லிக்கிட்டே தான் வரேன். ஸோ, அதனால தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதிய வந்து நீங்க தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப் வந்து கிடைக்கும். இந்த மத்தவங்க அது சொல்றாங்க, இது சொல்றாங்க அப்படிங்கிறத பத்திலாம் நீங்க நம்பாம, நீங்க தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். நம்ம கோபி மாரி. கோபி வந்து என்ன ரொம்ப நாளா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாரு. பயிற்சி பண்ணுங்க கோபி. தொடர்ந்து வந்து பயிற்சி மட்டுமே பண்ணிட்டே இருங்க. ட்ரேட் பண்ணாதீங்கன்னு நானும் எவ்வளவோ அட்வைஸ் பண்றேன். அப்பப்போ வந்து இந்த மாரி ஒரு மெசேஜ் வந்து குடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. சர்ப்ரைஸ் மெசேஜ். கோபி என்ன சொல்றாரு? "ஃபர்கிவ் மீ எஸ்டர்டே ஐ போஸ்டட் கமெண்ட் ஐ லாஸ்ட் 5200 தட் இஸ் ட்ரூ. ஓகே. பட் ஐ ப்ராஃபிட் டுடே 12K ஃபார் யுவர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் மெத்தட்." நீங்க ப்ராஃபிட் பண்ணது எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் கோபி. ஆனா வந்து நீங்க ட்ரேட் பண்றத கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு கவனிங்க. மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு கவனிங்க. கவனிச்சுட்டு, புரிஞ்சுகிட்டு, பயிற்சி பண்ணி, பரீட்சையில பாஸ் பண்ணி, அதுக்கப்புறமா நீங்க இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா, தினமும் கூட நீங்க இந்த அமௌண்ட்ட வந்து சம்பாரிப்பீங்க. நீங்க ஏதோ ஒரு வகையில வந்து ட்ரிகர் ஆயிர்றீங்க. ட்ரிகர் ஆயி, அதுக்கப்புறம் உடனே ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து போறீங்க, ட்ரேட் பண்றீங்க. கொஞ்சம் அத வந்து கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டு, டோட்டலா வந்து நீங்க கான்சன்ட்ரேஷன் வந்து இதில வைங்க. கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம் கோபி. ஏன்னா நீங்க ரொம்ப நாளா ஃபாலோ பண்றீங்க. ரொம்ப நாளா மெசேஜும் அனுப்புறீங்க. ரைட் ஃப்ரம் டே ஒன்னுன்னு கூட நான் வந்து சொல்லுவேன். அதனால நீங்க தொடர்ந்து வந்து பயிற்சி வந்து பண்ணுங்க. உங்களுக்கு பயிற்சி இன்னும் கூட தேவைப்படுது. சரியா? ரொம்ப நன்றி. அடுத்த பதிவு. படிக்கட்டு பயணம் மிக அருமையா இருக்கிறது சார். ஆனா படிக்கட்டு முழுசா ஏறும் வரை வெயிட் பண்ண முடியல. அடுத்த ஃப்ளோர் வரைக்கும் போ முடியலங்கிறீங்க. பாதியிலேயே படிக்கட்டில நிக்கிறீங்க. ஏன் இந்த பிரச்சனை வருது? இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி வந்து லேட்டஸ்ட்டா வந்து என்ன நடந்தது? இங்க இருந்து அவன் தொடர்ந்து வந்து மேல போயிட்டே இருக்கான். இதுல எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகுது? ப்ரீவியஸ் லோ இங்கிருந்து மேல போகுது பிரைஸு. கீழ வரைக்கும் வந்திருக்குது. இந்த லெவல கட் பண்ணானா மேல போயிருவான் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து மேல வர்ற பிரைஸு அப்படியே மேல இவ்வளோ தூரம் வரைக்கும் போச்சு. இந்த லெவலுக்கே போயிருவான் அப்படின்னு பார்க்கும்போது, அங்கேருந்து கீழ வந்துருச்சு. இங்க வரணும். இத கட் பண்ணணும். அப்போ மேல போம்போது நல்லா மேல போக முடியாம, கீழ வர ஆரம்பிச்சது. அப்போ கூட நம்ம தைரியமா வந்து வெயிட் பண்ணலாம். ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணலல்ல. அடுத்த நாள் வந்து ஆரம்பிச்சது. இந்த ஆரம்பிச்சதுல உங்களுக்கான குழப்பம் வந்து இதுல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா, நீங்க மார்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.
அதே மாதிரி மார்க்கை வந்து மேலேயும் போட்டு பாருங்கள், அதோட பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஆரம்பித்த மார்க்கெட்டு மேலே இவ்வளோ தூரம் போயிருக்குது, கீழே வர முடியாமல் மேலே போயிருக்குது. மேலேயும் போக முடியாமல் கீழே வந்துருக்குது, கீழேயும் போக முடியாமல் மேலே மறுபடியும் போயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த லெவலில் வரவே இல்லை. என்ன குழப்பம் இதில்? பயம். குழப்பம் இல்லை, பயம். வந்துட்டானா? கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? வந்ததும் போயிடுமே. புக் பண்ணிடுன்னு புக் பண்ணுறது. ஸோ தொடர்ந்து வந்து மேலே போயிருக்கான் நிஃப்டியில். ஒருவேளை நீங்கள் நிஃப்டி வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்திருந்ததுன்னா, நேற்றைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மேலே போயிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், படிக்கட்டில் இப்படி ஏறி போய்கிட்டே இருப்பான். அது இப்படி இப்படி கூட போவான். இல்லைனா இந்த மாதிரி வந்து இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வால்யூமே இல்லாமல் இப்படியே பொறுமையாக போய் கூட போவான். எப்படியோ ஒன்று மேலே வந்து போயிட்டு இருப்பான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். கட் பண்ணானா என்ன பண்ணுவான்? கீழே போயிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். நல்லா மேலே வரைக்கும் இப்படி போகுது, அடுத்து வந்து மேலே போகவே இல்லை. அப்போ இதை பிரேக் பண்ணானா என்ன ஆகும்? இந்த லோவை பிரேக் பண்ணால் அப்படியே வந்து கீழே வந்தான், கீழே வந்தே வந்துட்டான். ஒரு முறையும் வந்து நீங்கள் படிக்கட்டு புரியலையா? ஒரு படிக்கட்டையும் ரொம்பவே வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்கிறேன். அடுத்த ஹை வந்து வைக்க முடியல. வைக்க முடியாமல் கீழே போகும்போது இந்த லோவை கட் பண்ணிடுறான். அப்போ மேலே வர முடியாமல் தான் கீழே போகிறான். திரும்ப அடுத்த படிக்கட்டு இறங்கிட்டான். மேலே வர முடியாமல் கீழே போகிறான். அடுத்த படிக்கட்டு இறங்கிட்டான். தொடர்ந்து வந்து பாருங்கன்னு சொல்கிறேன். மேலேருந்து இப்படி வருது, படிக்கட்டை ஏறிட்டான். மேலே போய் கீழே படிக்கட்டு ஏறிட்டான். படிக்கட்டு ஏறிட்டான். படிக்கட்டை தொடர்ந்து ஏறி டக்குன்னு இந்த இடத்துல வந்து விழுந்திருக்கான். திரும்ப வந்து மேலே வரைக்கும் போயிட்டு எனர்ஜி கேண்டில் வந்திருக்குது. வந்ததுக்கப்புறம் வந்துட்டான். எங்கேருந்து? ப்ரீவியஸ் ஹைலேருந்து. இது வந்து என்னால் வந்து இன்னும் கூட வேகமாக வந்து உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். ஏன்னா பழகிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பழகணும். பழகிற வரையும் உங்களால் வந்து அதை அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ண முடியாது. அதனால தான் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாங்க. அதே மாதிரி அடுத்து வந்து கையை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க முடியல. 2K ப்ராஃபிட் சும்மா இல்லாமல் அகெயின் ட்ரேட் பண்ணி 6K லாஸ். இதுதான் டிசிப்ளின்னு நான் வந்து சொல்கிறேன் பார்த்தீங்களா? இந்த டிசிப்ளின் வந்து இங்கே தான் வந்து இருக்குது. இந்த டிசிப்ளினை நீங்கள் வந்து கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து எல்லா இடத்துலையும் அந்த பச்சை கேண்டல் பை, சிவப்பு கேண்டல் செல் கான்செப்ட் போனீங்கனாலே இந்த பிரச்சனை வந்து வரத்தான் செய்யும். அப்போ கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான்ப்பா. அது லாஸோ ப்ராஃபிட்டோ அதை பற்றிலாம் கவலையே இல்லை. ஒரே ஒரு ட்ரேடு தான் எடுப்பேன் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேலே நான் பண்ணவே மாட்டேன். ஒன்று அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது ஒரு ட்ரேடு தான் இன்றைக்கி பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்து அந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது தான் அந்த ட்ரேடு வந்து எடுப்பீங்க. அந்த படிக்கட்டு மெத்தடுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்து கம்முன்னு வந்து விட்ருவீங்க. லாஸ் ஆகிடுச்சுன்னா அதோட சரி, அவ்வளோதான். அப்படி வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸ் லெவலோ வராமல் ட்ரேடு எடுக்கவே கூடாதுங்க. எடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துருங்க. இந்த பச்சை கேண்டில் பை கான்செப்டை விட்டுட்டீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அப்படின்னு உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை தவிர மீதி எந்த இடத்துலையும் நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். ஒருவேளை படிக்கட்டில் போயிட்டு இருந்தது அப்படின்னா ஐ கேன் ட்ரை, அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து ட்ரேடு எடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து கண்ட்ரோல் ஆகிடும். பயிற்சி பண்ணணும். அதனால தான் உங்களை வந்து பயிற்சி வந்து 6 மாதம் 1 வருஷம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 2 வருஷம் வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் எல்லாமே உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் எல்லாம் தன்னை போல் வந்துடும். இல்லைனா இந்த கண்ட்ரோல் வரல அப்படின்னா, டிசிப்ளின் இல்லை அப்படின்னா ஜெயிக்கிறது ரொம்பவே கடினம். அதனால் அதை நோக்கி உங்களுடைய பயிற்சியை முதல்ல வந்து ஆரம்பிங்க. சரியா? வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. வெதர் வி ஹேவ் டு பை மேனுவலி அட் என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தட் ஆர் நீட் டு பிளேஸ் ஆர்டர் பிஃபோர் த ப்ரைஸ் கம்ஸ் டு தட் என்ட்ரி பிளேஸ். இதை நான் வந்து மேனுவலாக என்ட்ரி பண்ணுறது தான் வந்து நல்ல விஷயமாக வந்து பார்க்குறேங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2 இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு பை வந்து எதிர்பார்க்குறீங்க. அந்த சப்போர்ட் வரும்போது பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பை ஆர்டர் வந்து போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம். கால் ஆப்ஷன் வந்து ட்ரிகர் ஆகிடுது. ட்ரிகர் ஆனோன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஆப்வியஸ்லி புட் ஆப்ஷனும் அந்த சைடு வந்து எடுத்துருந்துருக்கும். ஏன்னா புட் ஆப்ஷன் கீழே போயிட்டு இருக்கும்.
அப்போ காலில் வந்து நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறீங்க. அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணோன்னா சில பேர்லாம் வந்து எந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்தடுத்து ட்ரேட் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரூ. 5000 ப்ராஃபிட் அப்பா இன்றைக்கி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு கூட நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் ட்ரிகர் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல பை ஆர்டர் போட்டு வச்சுருப்பீங்க, இல்லை செல் ஆர்டர் போட்டு வச்சுருப்பீங்க. அது வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். அதை கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. அதனால் எப்போவுமே வந்து இது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். போட்டு வச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது. அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுட்டு போகாதீங்க. போகாமல் வந்து நீங்கள் மேனுவலாக என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அதை இன்னும் கூட நீங்கள் கவனமாக வந்து பார்ப்பீங்க மார்க்கெட்டை. சரியான அப்ரோச் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை வந்து மேனுவலாக போடுறதையே வந்து ஆரம்பத்துலேருந்தே அதையே வந்து பழகிடும். அதில் எந்த மாற்றமும் வந்து பண்ண வேணாம். ஆனாலும் நம்மளோட ஃபாலோவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப நாளாக நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் கோ ஃபார் இட் அப்படிங்கிறார். கோ ஃபார் இட் பட் டோன்ட் ஃபர்கெட். அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுட்டு போகிறதுனால பர்சனலாக எனக்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி போட்டு வச்சுருப்போம், அதை மறந்துட்டுருப்போம். வேறு எங்கேயாச்சும் சார்ட்டில் போய்ட்டு ட்ரேடு வந்து எடுத்துக்கிட்டு இருப்போம், அதை மறந்தே போயிருப்போம். அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் லாஸில் காமிச்சிட்டு இருக்கோம். டெர்மினலில் ரொம்ப பெரிய ப்ராஃபிட் காமிச்சிருக்கோம். என்னடா நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ட்ரேடு அது ட்ரிகர் பண்ணி அதை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும் நம்ம இல்லாமல். அதனால் நீங்கள் என்ட்ரி ஏட்டி எக்ஸிட் அப்படின்ட்டு பிகினர்ஸ் கைட்லேயே இருக்கும். ஒரு 2-3 பார்ட் இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள். அதில் நான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பேன். அதான் நான் புதுசாக வந்து பார்க்குறவங்க அந்த தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த விஷயத்தை பார்த்த உடனே வந்து உங்களுக்கு தோன்ற விஷயத்த கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் பிகினர்ஸ் கைடுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா வீடியோவும் வந்து பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி சந்தேகங்கள்லாம் வந்து வராது. ஏன்னா தேவையான விளக்கங்களை அதிலேயே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் மேனுவலாக போகிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. நம்ம இந்த ஹேண்டில்லேருந்து எனக்கு நிறைய மெசேஜஸும் அனுப்புகிறீங்க. தினமும் கூட அனுப்புகிறீங்க. எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து பார்க்குறீங்க. ஒரு நொடி கூட மிஸ் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆங்கிலத்தை தமிழ்லையும், தமிழில் ஆங்கிலத்தையும் வந்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் வந்து படிக்கிறதே இல்லைங்க. நீங்கள் நினைக்கலாம் கேள்விக்கு என்ன பதில், நம்ம கேள்வியெல்லாம் கேட்டிருக்கோமே நம்மளுக்கு பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நிறைய வந்து எனக்காக நேரத்தை செலவு பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க. ஆனாலும் வந்து எனக்கு இது படிக்கிறது ரொம்பவே வந்து கடினமாக இருக்குது. அதனால் நான் படிக்கிறது இல்லைங்க. என்ன அனுப்பிச்சிங்கன்னு கூட நான் வந்து பார்க்கல. எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் வந்து இதை படிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கிறதுனால தவிர்க்கிறேன். நீங்கள் நிறைய மெசேஜஸ் வந்து அனுப்புகிறீங்க. ஆனால் அதை ஒன்று தமிழில் அனுப்புங்க, இல்லைனா ஆங்கிலத்தை அனுப்புங்க. தமிழ் ஆங்கிலத்திலையும், ஆங்கிலத்தை தமிழ்லையும் அனுப்பாதீங்க. நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. எந்த எதிர்பார்ப்பு பார்க்காமல் ட்ரேடிங் கற்றுத்தரும் உங்கள் மனம் மிகப்பெரியது. நான் கோர்ஸ் பல சேர்ந்திருக்கிறேன். 60,000 கோர்ஸ்க்காக செலவு செய்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லித்தரும் எளிமையான விளக்கம் யாரும் சொல்லவில்லை. நன்றி. ஸோ ஆரம்ப காலத்துலேருந்தே நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ரொம்பவே கஷ்டமான அவிழ்க்க முடியாத முடிச்சுக்களாக வந்து போட்டு ட்ரேடிங்கை வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அந்த மாதிரி வந்து நம்ம பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ரொம்பவே எளிமையாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஸோ ட்ரெண்டு என்ன, ரெண்டே விஷயம் தானே. பை பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க, அவ்வளோதானே. பை வந்து எத்தனை பேர் இருக்காங்க, செல்லு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்தே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத மார்க்கெட்டில். ஸோ இது எல்லாமே மேக்ஸ் தான். எங்கே ஓப்பன் ஆகுது, எங்கே க்ளோஸ் ஆகுது, எவ்வளோ தூரம் போச்சு, எவ்வளோ தூரம், எது ஹை, எது லோ, எங்கே ஓப்பன் ஆச்சு, எங்கே க்ளோஸ் ஆச்சு, இந்த விஷயத்த கணக்கு மாதிரி வந்து போட்டு அந்த காலத்தில் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், நிறைய படங்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. கத்திக்கிட்டு இருப்பாங்க ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு. ஸோ அதை வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்காக வந்து இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்குது விஷயம். நேற்றுக்கு நடந்த விஷயம் ஏற்கனவே நடந்து தான் இருக்குது. இந்த விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். ட்ரெண்டாகி இப்படி வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குதுன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏன் இது ப்ரீவியஸாக இந்த மாதிரி வந்து நடந்துருக்குது. இதுக்கு நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். வெட்ஜு, ஃபாலிங் வெஜ்ஜு எப்போவுமே பிரேக் ஆகி மேலே தான் போகும். என்ன வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஆனால் இந்த லாஜிக்கெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த லாஜிக்கை ரொம்ப எளிமையாக வந்து புரிஞ்சுக்கணும்.
இப்போ இதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த எளிமையான விஷயத்தை விட்டுட்டு ரொம்ப கஷ்டமான விஷயத்தை தேடி வந்து போய் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி அது நமக்கு புரியாமல் போய் ரொம்பவே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி வந்து அவதிப்பட தேவையில்லை. நம்ம ரொம்ப சிம்பிளான இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த இடத்த பிரேக் பண்ணால் என்ன ஆகும், அடுத்த இடத்த பிரேக் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளால் ஜெயிக்க முடியும். தகுந்த பயிற்சி தான் நமக்கு தேவை. அவசரப்படவே வேண்டாம். ரொம்ப பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி பெறலாம் பொறுமையாக இருந்தால். நன்றி. அடுத்த கேள்விங்க. இந்த கேள்வியை நான் வந்து படிச்சுட்டேன். அதனால் உங்களுக்கு படித்து காட்டல. என்ன கேட்க வர்றாங்க அப்படின்னா, ட்ரெண்டிங் டேஸில் எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறது? அதாவது நம்ம பொதுவாகவே மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வரும், இல்லைன்னா அப் ட்ரெண்டில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் 2 வகை தான். ஒன்று ட்ரெண்டு பண்ணணும், இல்லை அப்படின்னா கன்சல்டேட் பண்ணணும். இந்த கன்சல்டேஷன் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடை பயன்படுத்துறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வந்து உங்களை ஒரு சின்ன கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மேனிப்புலேட் பண்ணிவிட்டு கீழே வந்துடும். அப்போ இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வரும், இல்லைனா வர்றதுக்கு முன்னாடியே கூட இப்படி திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு சின்ன மேனிப்புலேஷன் நடக்குது. அப்போ இந்த விஷயத்தை ரொம்பவே வந்து கவனித்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் ட்ரேடு எடுத்துடலாம். ஆனால் வாட் இஃப் இட் இஸ் ட்ரெண்டிங், அதாவது இந்த மாதிரி வந்து அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருந்ததுன்னா இதில் ட்ரேடை எங்கே எடுக்கிறது? ஏன்னா சப்போர்ட் வரைக்கும் ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. சப்போர்ட் வரைக்கும் இன்ஃபேக்ட் வந்து வரக்கூடாது. வந்தது அப்படின்னா ஆப்போசிட்டில் போகிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, ட்ரெண்டாகி மார்க்கெட் வந்து நல்லா கீழே போயிருக்குதுங்க. இந்த ட்ரெண்டாகி கீழே போயிருக்குது, இதில் வந்து எங்கே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது? அப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்குது, கீழே வரைக்கும் வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ப்ராஃபிட் ஆகிருந்துடும். ஸோ ட்ரெண்டு வந்து கீழே தான் போயிருக்குது, ஆனாலும் உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து இங்கே வந்திருக்குது. அப்போ நெக்ஸ்ட் டைம் கூட மார்க்கெட் வந்து சரியாக இந்த இடத்துக்கே வந்திருக்குது, மேலே போயிருக்குது, ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஏற்கனவே ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது, சாரி இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகும்போது நல்ல ப்ராஃபிட்டே வந்து கொடுத்தது. நெக்ஸ்ட் டைம் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்டு, அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சின்ன ப்ராஃபிட். இது எதை டினோட் பண்ணுது? ப்ரீவியஸாக ஒரு ஹை வந்து இருக்குது, அந்த ஹைலேருந்து தான் ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்தது. நெக்ஸ்ட் டைம் எங்கே போச்சு? நெக்ஸ்ட் டைம் எங்கே போயிருக்கணும்? இங்கே போயிருக்கணும். எதனால் அந்த மாதிரி வந்து சொல்கிறோம், நம்ம பையர்ஸு ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம். அதனால தான் லாஜிக்கை புரிஞ்சுக்கணும்னு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து இதுலேருந்து கேப்சர் பண்ணிடுவீங்க. அப்போ கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடியாவையே வந்து மாற்றிக்கலாம். பை ஆகி போவோம் அப்படிங்கிற அந்த ஐடியாவை நீங்கள் மாற்றிக்கிட்டு செல்லை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். செல்லை எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் லெவலான இந்த லெவலுக்கே வரும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வரல, அடுத்த தடவை வரல, அடுத்த தடவை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் மொத்தமாகவே கீழே போயிடுச்சு, அடுத்த தடவை ட்ரை பண்ணதோட வரல. அப்போ நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேமில், அதனால தான் வந்து ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு மார்க்கெட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெரிய டைம் ஃப்ரேமில் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்லையே முன்கூட்டியே நீங்கள் வந்து கணிக்க வந்து கற்றுக்கங்க. கணிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது சார்ந்த நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேடு வந்து எடுத்துடலாம். எப்படி? நேற்றுக்கு என்ன எதிர்பார்த்தோம்னா மார்க்கெட்டு மேலே பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. எதனால்? 1 ஹவரில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கன்சால்டேஷன் தெரிஞ்சுது, ஒரு மிகப்பெரிய கன்சால்டேஷன். தொடர்ந்து வந்து ஒரே இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து சுற்றிக்கிட்டு இருந்தது. அதனால நம்ம மேலே போவோம் அப்படின்னு வந்து கணிச்சோம். அந்த மேலே போகும்னு கணிக்கும் போது அதோடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறதும் கணிச்சிடணும். கணிச்சதுக்கப்புறமா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதிரி வந்து லோவை கட் பண்ணாமல் போயிட்டு இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அதனால தான் நேற்று நான் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஓப்பனே இந்த மாதிரி இருக்குதா, அடுத்து நல்லா புல்லிஷாக மேலே போயிடுச்சா, இது இப்படியே போயிடுமா? எங்கேயாச்சும் ஒரு நாள் தான் அந்த மாதிரி போகும். மற்ற நாள் எல்லாமே என்ன பண்ணோம்? டிஸ்கவுண்ட் கொடுப்பான். இந்த டிஸ்கவுண்ட்டில் எதனாச்சும் ரிவர்சல் கேண்டில் இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள்.
ஏதாவது ஒரு என்கல்ஃபிங் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மூவ் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, ஓரளவுக்கு குத்து மதிப்பாக இந்த மாதிரி வரும்போதே நீங்கள் ட்ரேட் எடுக்க பாருங்கள். இங்கேயே எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கே கூட எடுக்கலாம், இங்கே கூட நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு டேர் டெவில் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. கரணம் தப்புனா மரணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இது நீங்கள் இந்த இடத்துல எடுத்தால் கூட உங்களுடைய ஸ்டாப் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய லாஸை நீங்கள் இழக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா தான் இந்த ட்ரேட்லாம் எடுக்க முடியும், இல்லைனா எடுக்கவே முடியும். அப்போது இன்னொரு மாதிரி பண்ணலாம். என்ன பண்ணலாம், மறுபடியும் மேலே போயிட்டு வருது பார்த்தீங்களா, கீழே வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுடைய லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் கீழே லாஸை வந்து கட்டுக்குள்ளார வச்சுருக்கணும், அவ்வளோதான். லாஸ் எப்போவுமே கட்டுப்பாட்டுக்குள்ளார இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. இல்லைனா இன்னும் கூட பொறுமையாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டு பண்ணுச்சா, இந்த மாதிரி ட்ரெண்டு பண்ணுச்சுன்னா என்ன அர்த்தம், ப்ரைஸ் வந்து பிரேக் ஆக போகுதுன்னு அர்த்தம். பிரேக் ஆச்சுன்னா எங்கே வரைக்கும் போகும், கண்டிப்பாக இந்த சோர்ஸுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரேடை வந்து எடுக்க ஆரம்பிக்கும். என்ன இருக்குது, சின்னதாக ஒரு தடவை வந்து போயிருக்குது, அடுத்த தடவை மீடியம் சைஸு, அடுத்த தடவை ரொம்ப பெருசாக வந்து போயிருக்குது, அடுத்த தடவை ஃபெயில்டு லோலேருந்தே மேலே போய். நான் இதை சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட இந்த இடத்துல அது நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் அட ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். ஆனால் ட்ரெண்ட் லைனில் பொதுவாகவே இது வந்து நடக்குது. சில நேரங்களில் நீங்கள் இது ஈக்குவல் லோ வரைக்கும் எதிர்பார்க்கலாம், நிறைய நேரங்களில் ஃபெயில்டு லோலேருந்தே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே இருந்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட இது வந்து இவ்வளோ தூரம் வந்து டார்கெட்டுக்கு வந்து போயிருக்கு. அட்லீஸ்ட் பேர் மினிமம் நீங்கள் இந்த ஹை வரைக்கும் கூட நீங்கள் போய் எக்ஸிட் கூட பண்ணியிருந்துடலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம செக்யூர் பண்ணணும்னா கூட போதும். ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 1% போதும். கேபிட்டலில் 1%, இட்ஸ் மோர் தென் எனஃப். அக்யூமுலேஷன் தொடர்ந்து வந்து ஜெயிக்கணும். தொடர்ந்து ஜெயிக்கும் போது தான் அது வந்து ட்ரேடிங்கில் வந்து வெற்றினே சொல்ல முடியும். ஒரு நாள் நீங்கள் ஜெயிக்கிறது ட்ரேடிங்கில் வெற்றியே கிடையாது, தொடர்ந்து வந்து ஜெயிக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ட்ரேடு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மூவ்ஸில் நீங்கள் ட்ரேடு எடுக்கணும். பூ மாலை என்ட்ரி எட்டு எக்ஸிட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல, ட்ரெண்ட் ஆகுது, அதில் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னா இப்படி தான். இதுக்கு எக்கச்சக்க எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுது. அந்த மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கட்டாயமாக வந்து புரிஞ்சுருக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேலேருந்து கீழே வருது, எல்லா நாளுமே வந்து என்ட்ரி எட்டு எக்ஸிட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணதில்லை. தொடர்ந்து பியரிஷ்னஸ் வந்ததுன்னா, ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த லோலேருந்தே நம்ம வந்து ட்ரேடை எடுக்கலாம் தாராளமாக. ஒருவேளை இங்கே ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வைங்களா, உங்களுடைய ஸ்டாப் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு கீழே வந்து பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் மேலே போகிறான்னா புக் பண்ணிக்க வேண்டியதான், சின்ன ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிங்க. அப்பப்போ 10 சேர்த்துடலாம், 50 சேர்த்துடலாம். ஒரே அடியாக 500 5000 வெயிட் பண்ணணும்னா தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். அப்போது உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் கூட நீங்கள் ட்ரேடு எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ப்ரீவியஸ் ஹைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக எக்ஸிட் வந்து பக்கத்துலேயே இருக்குது. இதில் கரெக்டாக இந்த இடத்துல எடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. இங்கேயே எடுத்துருக்கலாம், இல்லை இந்த கேண்டலோட டாப்லேயே எடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து நடக்கத்தான் செய்யும், ஒன்றுமே பண்ண முடியாது. டக்குன்னு லாஸ்ட்டில் வர்ற மாதிரி இருக்கும், அப்புறம் அது பாட்டுக்கு வந்து அந்த ட்ரெண்டு எந்த பக்கமோ அந்த பக்கம் கரெக்டாக வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக இதையும் உங்களால் வந்து சாதிக்க முடியும். நன்றி. அடுத்த பதிவு, வரும் காலங்களில் பேங்க் நிஃப்டி 53,000 போகும். வினோத் வந்து நிறைய விஷயங்களை நம்மளோட வந்து பகிர்ந்துக்கிறாரு. அவர் வந்து பயிற்சியின் போது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறாரு. ஓப்பன் கேண்டில் வந்து இந்த மாதிரி கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் வந்து 200 புள்ளி மேலே போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாரு.
அதே நேரத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாரு ஒரு சில நேரங்களில். இதனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை வினோத். நான் கூட சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், அடுத்த பேங்க் நிஃப்டி 1,00,000க்கு போகும் அப்படின்னு. அது என்னுடைய கணிப்புன்னு. ஒரு நாள் கண்டிப்பாக போக தான் போகுது. அதனால் இந்த மாதிரி விஷயத்த தவிர்த்துருங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அதிக ஈடுபாடோடு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய மெசேஜஸ் பதிவுகள்லாம் கொடுக்கறதுனால நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனால் அடுத்த தடவை கண்டிப்பாக வந்து பிளாக் பண்ணிடுவேன். நிறைய பேரை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரியே வந்து நானும் உங்களை வந்து வேறு தவிர்க்க முடியாத காரணங்களால் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு என்னை தள்ளாதீங்க. இந்த மாதிரி வந்து லெவல்ஸ் வந்து என்றைக்குமே வந்து கொடுக்காதீங்க. சரியா? நன்றி.